இன்றைய சூழமைவிலே சமூக வலைத்தளங்கள் என்பது மிகவும் அவசியமானது ஒன்றுதான். ஆனால் இன்று நீங்கள் வடிவாக யோசித்து பாருங்கள் அன்பான பெற்றோர்களே, ஒரு ஹேண்ட்ஃபோன் இல்லாமல் யாரும் வாழ முடியாது, கம்ப்யூட்டர் இல்லாமல் வாழ முடியாது. அந்த ஹேண்ட்ஃபோனுக்குள்ளே இன்றைக்கு உலகமே தங்கியிருக்கிற வண்ணம் சகல வகையான தளங்களையும் நாங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம். டிக்டாக், யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஸோ மெனி ஆப்ஸ். ஸோ இதற்குள்ளே எல்லாருமே வயது வேறுபாடின்றி எல்லாருமே தான் நாங்கள் இதை பாவிக்கின்றோம். ஆனால் நாங்கள் மெல்ல 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 எங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை ஒரு லிமிட்டட் அவர்ஸாக சொல்ல வேணும். அதை பாவிக்கிறத நீங்கள் குறைச்சி பாவிங்க. கல்வி நிலையங்களில் இருந்து கல்வி திணைக்களம் எல்லாமே ஆரம்ப காலங்களிலே இந்த வாட்ஸ்அப்பிலேயும் இந்த ஜூமிலேயும் கிளாஸஸ் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக அதை பாவிக்க வழிக்கிட்டார்கள். அதற்கு பின்பதாக சில விடயங்கள் படக்காட்சிகளை பார்க்க வழிக்கிட்டார்கள், கேம்ஸை விளையாட வழிக்கிட்டார்கள். ஆகையினால் தொடங்கப்பட்ட இடங்கள் எங்கே என்பதையும் நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக இதை பாவிக்கக்கூடாது பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லி அதை திணிக்கின்ற பொழுது பிள்ளைகள் இது இல்லாமல் மனநோயாக வேண்டிய ஒரு கட்டம் பெறும். சாப்பாடு இல்லாமலே பிள்ளைகள் இருக்கலாம், ஆனால் ஃபோன் பாவிக்க இல்லாமல் இருக்க இயலாது என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். மலசல கூடத்தில் ஃபோனை பாவிக்கிறார்கள், படுக்கையறையில் ஃபோனை பாவித்து கொண்டிருக்கின்றார்கள், விளையாட்டுக்கு போகிறார்கள் இல்லை, கைகால்கள் இப்பொழுது இயங்குவதில்லை, எல்லாவற்றையும் அந்த ஃபோன் டிஸ்பிளேக்கில் பார்க்கிறார்கள். திடீரென்று இதை நிப்பாட்டி விட்டால் வெளிநாட்டில் இருக்கின்ற ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், தங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளையே அந்த ஃபோனின் டிஸ்பிளேயில் தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அந்த திரையிலே தான் பார்த்து கேட்கிறார்கள். அப்போ திடீரென்று இவற்றை நாங்கள் நிறுத்துகின்ற பொழுது பல வகையான உளவியல் பிரச்சனைகளுக்கு துன்பப்பட வேண்டிய ஒரு கட்டம் பெறும். பிள்ளைகிட்ட கையிலிருந்து ஒரு ஃபோனை பறச்சு பாருங்கள், உடனடியாக வீறிட்டு கத்தியாளும். ஆகையினாலே நாங்கள் இவற்றை கொண்டு வந்த உயர் பீடங்களில் இருக்கின்ற நெட்வொர்க் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாரும் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். இவற்றை படிப்படியாக ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்களை வைத்து இதை பாவிக்கின்ற வீதங்களை சொல்லி தேவையற்ற சில சாஃப்ட்வேர்களை நாங்கள் நீக்கி இதை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைய கம்பெனிகளாக இருக்கலாம், எல்லா இடங்களிலும் நாங்கள் கம்ப்யூட்டர்ஸ் நெட் கனெக்ஷன்ஸ் இல்லாமல் வாழ முடியாது. இன்றைய காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். ஏனென்றால் தொழில் வாய்ப்புகளுக்கு எல்லாம் அது உதவுகிறது. அதை பயனுள்ளதாக நாங்கள் பாவிக்கின்ற பொழுது எல்லாமே பயனாக இருக்கும். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால்தான் அமிர்தமும் நஞ்சாகிறது என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் எனது சேனலுக்கு கூடாக. ஆகையினாலே பெற்றோரே பிள்ளைகளுக்கு ஒரு நேர அளவை கொடுத்து பாவிக்க கொடுங்கள். அதே மாதிரி நீங்களும் அந்த நேர அளவில் பாவியுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய உடல் உறுப்புகள் கூட நல்ல நீட்டாக செயலாக்கம் பெற்று புத்துயிர் பெறும் என்பது ஐயமில்லை என்பதை என்னுடைய சேனலுக்கு கூடாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகின்றேன். ஆக மொத்தம் கவனமாக இருப்போம், விழிப்பாக இருப்போம். எந்த பொருள் என்றாலும் அளவோடு பாவிப்போம். அளவோடு பாவித்து சமூகத்துக்கும் எங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை நான் கருத்தில் கொண்டு இந்த பதிவை உங்களுக்கு நான் பதிவிட விரும்புகின்றேன். எனது சேனலுக்கு கூடாக நெஞ்சங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, உங்கள் குமரேசன்.